செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம் சரிங்களா. செகண்ட் ட்ரேட் எடுக்கிறேன் பாருங்கள், தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட் ட்ரேட் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த செல்லர் கேண்டிலுக்கு எடுத்தேன். இவ்வளோ ஸ்ட்ராங் செல்லர் கேண்டில் எப்படி என்ட்ரி ஆனா அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் வீடியோ போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ட்ரேட் வீடியோ இருக்கும் பாருங்கள் சரிங்களா. பார்த்துட்டு செகண்ட் ட்ரேட் வாங்க, தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சார்ட்டில் என்ன நடக்குது, எங்கே பையர் என்ட்ரி ஆகிருக்கான், எங்கே செல்லர் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான், எங்கே வீக்காக இருக்கான்றது தெளிவாக தெரியணும். அப்போ தான் வந்து ட்ரேட் எடுக்க முடியும் சரிங்களா. ட்ரேட் பண்ணுறது ஈஸி, யாருனாலும் பையர் செல்லர் ட்ரேட் எடுத்துடலாம். பட் அந்த இடத்துல ப்ராஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணலாம், அடுத்த நாள் லாஸ் பண்ணி திரும்ப அடுத்த நாள் ப்ராஃபிட், அடுத்த நாள் லாஸ், அடுத்த நாள் ப்ராஃபிட், அப்படியே போயிட்டுருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் ஜீரோவில் தான் இருப்பீங்க. ஸோ 2 days ப்ராஃபிட் பண்ணால் ஒரு நாள் லாஸ் பண்ணணும், அடுத்து 1 week ப்ராஃபிட் பண்ணணும். அந்த மாதிரி லாஸ் காமன். 100% ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகிருக்கு. நேற்று பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் மார்ட்டின் எடுத்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இவ்வளோ லாஸ் ஆகிருக்குது, பட் ஒரே ஒரு ட்ரேட் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டான் சரிங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸு, செகண்ட் மார்ட்டின் ட்ரேட் சரிங்களா. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. பட் லாஸை திரும்பவும் எப்படி ரெக்கவர் பண்ணுறோம், அதுவும் எந்த மாதிரி ட்ரேட் எடுத்து ரெக்கவர் பண்ணுறோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்றது தெளிவாக தெரியணும். இல்லைனா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியாது, ப்ராஃபிட்டும் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வருதோ அப்போது லைவ் வாங்க. அது வரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மட்டுமே பண்ணிடுங்க சரிங்களா. அதுதான் உண்மை. அதுதான் எப்படி சொல்கிறது அப்படின்னா வச்சுக்கோங்க, அதுதான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கான ஒரு வழி. வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது சரிங்களா. இதை வந்து தப்பான வழியில் போய் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், பையர் ஃபார்ம் பண்ணியிருக்கான், அகைன் செல்லர், திரும்பவும் பையர், அகைன் செல்லர், திரும்பவும் பையர், செல்லர். இந்த இடத்துல பாருங்கள் திரும்ப ரீசைக்கிள் நடந்திருக்குது சரிங்களா. இந்த லெவலில் அவனால் பிரேக் அவுட் பண்ண முடியல, திரும்ப இந்த லெவலில் அவனால் பிரேக் அவுட் பண்ண முடியல. பிரேக் அவுட் பண்ணாலும் திரும்ப செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான் சரிங்களா. இந்த லெவலில் செல்லர் பையரும் ஃபைட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே, அதே லெவலில் பாருங்கள் திரும்ப உங்கள் பையர் என்ட்ரி ஆகிருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேண்டில் மூவிங் ஸ்பீடாக இருக்குது. ஓ மை காட், 6:30 ஆகுது டைமு. பட் ஒய் கேண்டில் ஸ்பீடாக இருக்குது? நியூஸ் எதுவும் இல்லையே. ஜிபிபி பேர். ஸோ ஓகே, இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கான். திரும்ப அகைன் செல்லர், திரும்ப பாருங்கள் இங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக செல்லர் என்ட்ரியாக இருக்கான். பட் பையர் ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டான். திரும்ப அகைன் பையர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப அகைன் கீழே இருக்கிற பையர் மேலே என்ட்ரி மேலே போயிருக்கான் சரிங்களா. அங்கே பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணிட்டான். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டிலும் செல்லர் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் செல்லர் இருக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். பட் கீழே பையர் ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னா மேலே போயிடுவான். பட் இங்கே செல்லர் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை இந்த கேண்டிலில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிஜெக்ஷனும் இல்லை, செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கீழே இருக்கிற பையர் ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னா மேலே போயிடுவான். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஃபைட் நடக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த கேண்டிலுக்கும் இப்போ இந்த கேண்டில் மூவ் ஆனதுக்கும் இந்த கேண்டில் மூவ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா. வர ரிஜெக்ஷன் கொடுத்து பையர் என்ட்ரி ஆகிறான். ஓகே, பையர் என்ட்ரி ஆகிட்டான். ஸ்ட்ராங் என்ட்ரி, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, லாஸ் தான். இந்த லெவல் ரீச் பண்ணதுமே இங்கே பாருங்கள் செல்லர் என்ட்ரி ஆயிருக்கானா. இந்த லெவல் ரீச் பண்ணதும் செல்லர் என்ட்ரி இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் மேலே ஃபார்ம் பண்ணால் அப்படின்னா மார்ட்டிங்கில் ட்ரேட் எடுப்பேன் 30 செகண்ட்குள்ளே. ஓகே, இன்னும் மேலே போனோம் அப்படின்னா 30 செகண்டில் இன்னொரு ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்.
ஓ மை காட். ஓகே, செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். கண்டிப்பாக செல்லர் என்ட்ரி ஆகுவான். இங்கே செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த நம்ம ட்ரேட் நான் எடுத்த ட்ரேடுக்குள்ளே முடிஞ்சாலுமே நமக்கு ப்ராஃபிட் தான். சரிங்களா? பையர் கேண்டிலாக இருந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரியும். சரிங்களா? இது ப்ராஃபிட் தான். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன் நான் ஃபஸ்ட்டே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம். சரிங்களா? வேறு எந்த காரணமும் கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தால் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது மார்ஜினல் எடுக்கணும் அப்படின்னா எங்கே ட்ரேட் எடுக்கணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்படி ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் வரும்ன்றது நமக்கு தெரியணும். இல்லைனா வாய்ப்பே கிடையாது. இப்போது மார்ஜினல் சேஃப்டி நான் இங்கேயே செல்லர் ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா இங்கே லாஸ் ஆகிடுச்சு. அகைன் இங்கேயே செல்லர் ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா இதுவும் லாஸ் தான். சரிங்களா? ஏன் மார்ஜினல் சேஃப்டி நான் போகணும் கேட்டிங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். பட் இந்த லெவலில் தான் செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ திரும்பவும் அந்த லெவல் வரையும் பையர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே இருக்கிற பையர் திரும்ப அந்த லெவல் வரையும் போயிட்டு லெவல்லே கூட ஃபினிஷ் ஆகுவான். சரிங்களா? ஸோ லெவல்லே க்ளோஸ் வச்சா கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் லெவலை தாண்டி நம்ம ட்ரேட் எடுக்கிறது தான் மார்ஜினல் சேஃப்டி. அது என்னோடய ப்ரிடிக்ஷன். அந்த லெவலில் செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் அந்த லெவலில் தாண்டி மார்ஜினல் சேஃப்டி நான் ட்ரேட் எடுக்கிறது 30 செகண்ட்குள்ளே. சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா 100% கண்டிப்பாக புரியாது. சரிங்களா? தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஃபார்ம் பண்ணிவிட்டு பையர் கேண்டில் மேலே ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலில் பாருங்கள், இந்த கேண்டிலில் செல்லர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இந்த லெவலை ரீச் பண்ணது பையர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பையர் கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டான். அகைன் பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டான். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த லெவலில் செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த செல்லர் கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது வரையும் போயிருக்கான். போனவன் திரும்ப இந்த லெவலேருந்து பையர் என்ட்ரி ஆகிட்டு மேலே போயிருக்கான். திரும்ப இந்த லெவலை ரீச் பண்ணதுமே இங்கே செல்லர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குது. இந்த இடத்துல இந்த லெவலை ரீச் பண்ணதும் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கணும். சரிங்களா? பட் அவன் ரிஜெக்ஷனை கொடுக்கல. நீங்கள் அந்த கேண்டில் மூவ் ஆகும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கேண்டில் மூவிங் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதை நம்ம பார்க்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த மூவிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்காது, ஸ்ட்ராங்காக மேலே போயிருப்பான். ஸோ ஸ்ட்ராங்காக மேலே போனதுனால கண்டிப்பாக செல்லர் அவன் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கல. அவனோட என்ட்ரி அங்கே ஆகலை. கீழேயும் இங்கேயும் என்ட்ரி ஆகலை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெக்ஸ்ட் இங்கே செல்லர் ட்ரேட் எடுத்தேன். பட் செல்லர் என்ட்ரி ஆனால் பட் அந்த ஸ்ட்ராங் அவன் ஒரு கேண்டிலாக ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவன் என்ட்ரி ஆகலை. ஸோ பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனால் மேலே ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த லெவல் என்ட்ரி ஆனதுமே அவன் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குறான். ஸோ கண்டிப்பாக திரும்பவும் இந்த லெவல் வரையும் பையர் போயிட்டதுக்கப்புறம் தான் ரிஜெக்ஷன் கொடுப்பான். ஸோ அது டவுட்டு தான். ஏன்னா அந்த லெவல்லே ஃபினிஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை லெவலுக்கு மேலே ஃபினிஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு மீடியம் சைஸ் பையர் கேண்டிலாச்சும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் மார்ஜினல் சேஃப்டியில் போய் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ மார்ஜினல் சேஃப்டியில் இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் எடுத்தேன், ப்ராஃபிட். பட் இந்த பாருங்கள் பையர் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஒரு வேளை இங்கேயே ட்ரேட் எடுத்திருந்தோம், உடனே மார்டிங்கல் எடுத்திருந்தோம் அப்படின்னா லாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் சார்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் கண்டிப்பாக வரும். அதுக்கு உண்டான எஃபோர்ட், அதுக்கு உண்டான நாலேஜ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும், இல்லைனா வராது. சரிங்களா? தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், பேசிக்கில் இருந்து தெளிவாக லேர்ன் பண்ணிவிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு கண்டக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ நியூஸ் டைம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் டெய்லி மார்னிங், அதை பாருங்கள். நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம்.